ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் முழு பாசிப்பருப்பு விறகு அரிசி வச்சு சிம்பிளான ஒரு கிச்சடி லஞ்சுக்கு எப்படி செய்யுதுன்ட்டு நான் காட்டி கொடுக்குறேன். வெரி சிம்பிள், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸே வேண்டாம், கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறது தான் இது. வாங்கோ, வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி டேஸ்டி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராத்திரியே 1 கப் அளவுக்கு விறகு அரிசி நெஞ்சு வச்சுருந்தேன். அது காலையில் குக்கரில் 1க்கு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. அது மேலே இருக்கிற தூசெல்லாம் போயிடணும். அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் காலையில் ஊற வச்சுட்டு திருப்பி குக்கரில் எல்லாம் போடுங்க, தண்ணி வடிச்சிட்டு. அப்புறமா முழு பாசிப்பருப்பை ஒரு 1/2 hour பிஃபோர் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னே ஊற வச்சுட்டு அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டால் போதும் 1 கப்புக்கு. அப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி போட்டுட்டு குக்கரில் நல்லா வேக வைங்க. அப்புறமா ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு ஜீரகம், அப்புறமா வெங்காயம் ஒரு 2-3 பொடியாக நெருக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் இதுக்கு சிம்பிளான மசாலா பொடி சேர்க்கணும். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா 2 தக்காளியை பொடியாக நெருக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நாங்கள் குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 2 விசிலுக்கு வச்சா போகிறோம், சூப்பராக வெந்து வரும் பார்த்தீங்களா. அப்புறம் அதை சேர்த்துடணும். இந்த மசாலாவுக்கு நல்லா கொதிக்கணும். இது அந்த மசாலா பவுடரெல்லாம் இந்த பாசிப்பருப்பு விறகரிசி எல்லாம் இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தழை சேர்த்துட்டு நீங்கள் சுட நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணாக்கா சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான கிச்சடி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்த உடனே செஞ்சு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.